Galata's Mari Selvaraj Fans Festival, sponsored by Ramraj Cotton, Jaychandran Textiles, Book It Cabs, GT Holidays, Sunland Refined Sunflower Oil, Sura School Guides, Sri Kumran Thangamaligai. Hospitality partner Crown Plaza, Chennai. சார் ஆக்சுவலி இப்போ வந்து உதய் சார்க்கு இது வந்து கைவந்த கலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் தான் சார். நாங்கள் சில மீம்ஸ் வந்து போடுவோம். அது வந்து உங்கள் லைஃப்பில் கனெக்டான ஒரு தருணம். ரெண்டு பேருமே வந்து ரெண்டு பேர்ல யார்கிட்ட வேணா கனெக்டா இருக்கலாம். அண்ட் மாரி சார் இப்போ நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி நான் தனியா கொடுக்குற இன்டர்வியூ வேற, உதய அண்ணா கூட கொடுக்குற இன்டர்வியூ வேற, அந்த ஒரு வைப் தான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறோம். எஸ், சோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மீம். ரொம்ப குஷியோ. உங்க வாழ்க்கையில எந்த ஒரு இடத்துல இதை அசோசியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஒரு டைலாக? ரொம்ப குஷியோ உங்களுக்குள்ள நீங்களே சொன்ன விஷயமா இல்ல, இதை வந்து யாரை பார்த்தாவது நீங்க அப்படி சொல்லிட்டு போகணும்னா யார்கிட்ட சொல்லிட்டு போவீங்க? என் பசங்களை பார்த்தா சொல்லிட்டு போவேன். நான் பயங்கரமாக நம்பி யுவான்னு பசங்க பொண்ணு பையன் இருக்காங்க. எனக்கு அதிகமாக தோணும், என்ன தோணும்னா எனக்கு என் வாழ்க்கை தெரியும்ல, எப்பவும் ப்ரெஷராக தானே இருக்கும். அவங்க பார்த்தா பயங்கர விளாண்டு நடப்பாங்களே, எவ்வளோ குஷியாக இருப்பாங்க. இதுக்கு ஏதாவது தெரியுமா இவ்வளோ பஞ்சாயத்து போயிட்டு இருக்காது. அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்க. அப்படி இல்லை, பொறாமப்படுவேன். ரொம்ப குழந்தைகளை பார்த்தே நான் பொறாமப்படுவேன். இப்போ எங்கள் அப்பா யோசிச்சு வைப்பார்ல, நான் என் பசங்க பயங்கர சந்தோஷமாக விளாண்டுட்டு இருக்கும்போது யோசிப்பேன் நான், ஓகே பரவாயில்ல நம்ம ஏதோ அச்சீவ் பண்ணியிருக்கோம், பசங்க வந்து சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்ட்டு. அந்த தேவை தான் எனக்கு. உதய் சார் ரொம்ப குஷி. எப்போ சார் இருக்கு படம் ஷூட்டிங் முடிஞ்சு பேக்கப் பண்ணோன்னே அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை கூப்பிட்டு என்ன ரொம்ப குஷியோ. அடுத்த நாள் காலைல வரும்போது கேட்பேன், ஏன்பா கண்ணை வீங்கிருக்கு, ராகுல் இன்னும் உயிரோட தான் இருக்கியா அப்படி. ஸோ அந்த இணை இயக்குனர்கள், வள்ளி, துணை இயக்குனர்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். நான் இது வரைக்கும் நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சொன்னதில்லை. லிட்ரலாக உயிரை கொடுத்து வேலை பார்த்தாங்கன்னா அந்த துணை இயக்குனர் சாரோட அசிஸ்டன்ஸ் தான். அதாவது இன்னைக்கு வடிவேல் சார் கூட சொல்லிட்டு இருந்தார், எங்கள் ஸ்பாட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ட்ரெயின் ட்ராக் இருக்குது. அது உண்மையான ட்ரெயின். நாங்கள் போட்டது செட்டு, ட்ரெயின் உண்மையான ட்ரெயின். நாங்கள் ஷார்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ட்ரெயின் வந்துச்சுன்னா இவர் கத்துவார், ட்ரெயினை நிப்பாட்டுங்கடா, ட்ரெயினை நிப்பாட்டுங்கடான்னு. ஏன் சார் அது எப்படி சார் நிப்பாட்ட முடியும், அட்லீஸ்ட் ட்ரெயினுக்குள்ளே லைட்டையாவது ஆஃப் பண்ண சொல்லுங்கடா அப்படின்னா. அவங்களும் ஓடுவானுங்க, சார் சார் தான் போகிறேன் சார், அதான் ட்ரெயின் நிப்பாட்ட போகிறேன் சார்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பர் டீம், இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு, இவ்வளோ நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட் படத்தில் பெரிய ஸ்கேல், இதெல்லாம் சாத்தியமாச்சுன்னா அந்த இயக்குனர்கள், வருங்கால இயக்குனர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். சூப்பர் 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 சார். நீங்கள் ஜாலியாக சொல்லிட்டு போகிறீங்க, அப்புறம் மாறி என்னோட ரியாக்ஷனை பார்க்க போது தான் பயமாக இருக்கு. அதெல்லாம் இல்லை. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் மீம். இன்னும் பயிற்சி வேண்டுமோ? இது யாருக்கு டக்குன்னு கனெக்ட் ஆகுது எந்த ஒரு மூமெண்ட்ல? இல்லை யாரை பார்த்து சொல்லலாம்? ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதாவது நடந்த விஷயம் கூட இருக்கலாம் சார். இல்லை எனக்கு நான் சொல்லிக்க வேண்டியதான். அது என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்கள் இப்போ வடிவேல் சார்கிட்ட உதய் சார்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயம். அவங்க எவ்வளோ கான்ட்ரவர்ஷியல் பார்த்துருக்காங்க, எவ்வளோ விஷயங்கள் பார்த்துருக்காங்க. அவங்கள அதை நாம் அது லைஃப்பில் அவ்வளோதான் மூமெண்ட்டு. அதை அப்படியே கடந்து போகிறதும், பேசுகிறதும், அதை சமாளிக்கிறதும், அடுத்த கட்டத்துக்கு நகர்றதும் ரொம்ப முக்கியம் சார். அது ஜாலியாக எடுத்துகிட்டு போகிறது இருக்குல்ல, அது உதய் சார்ட்டு தான் ரொம்ப கற்றுக்க வேண்டிய விஷயம். அதை இன்னும் பயிற்சிங்கிறது ஜாலியாக இருக்கிறது அந்த விஷயத்துக்கு. சார் இந்த மீம் டெம்ப்ளேட்டுக்கும் வடிவேலனை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதிகமாக சொல்கிற ஒரு டைலாக் மீம்னா எது சொல்லிட்டு இருந்தீங்க? இப்போ ஸ்பாட்டில் இவர் ரொம்ப சீரியஸாக இருப்பார், அப்போ ஒரு வடிவேல் சாரோட கவுண்டர் போட்டிங்கன்னா எது அதிகமாக போட்டிங்க? ஏதாச்சும் நிறைய ஒரு சீன் எடுக்கும் போதும் இப்போ நான் சொல்லிட்டேன்னா அந்த படத்தோட இன்டென்சிட்டிக்கும் டோட்டலாக கான்ட்ராஸ்டாக இருக்கும். படம் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் நான் தனியாக அதுக்கு ஒரு ஷாட்டுக்கும் நான் உட்காந்து சிரிச்சிருக்கிறேன். நான் வடிவேல் சார் உட்காந்து பேசியிருக்கிறோம். அதனால் அது இப்போ சொன்னால் படத்தோட கதையையும் அந்த இன்டென்சிட்டியும் கம்மி பண்ணுற மாதிரி ஆகிடும். சரி சரி சரி. ஓகே ஓகே சார். சார் இப்போ இந்த டைலாகை கேட்கும் போது யாருக்கு அதை அசோசியேட் பண்ண தோணுது? இன்னும் பயிற்சி வேண்டுமாவா தெரியல, எனக்கே கூட நான் சொல்லிப்பேன். நான் ஆரம்பத்தில் அவர் என்ன எதிர்பார்க்குறாரு, அது நான் பண்ணுறேன்னா அப்படின்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டு சொல்லுவார், இல்லை சார் இன்னும் அதிகமாக பண்ணுங்கள், இன்னும் அதிகமாக பண்ணுங்கள், உங்களுக்குள்ளே இவ்வளோ பெரிய வலி இருக்குது அப்படின்னு நிறைய சொல்லி தான் வாங்கினார். ஸோ அது எனக்கே கூட இந்த படத்துக்காக நான் சொல்லுவேன். சரி அடுத்த மீம். இது என்னடா புது பொருளியா இருக்கு? சரி சார் மாறி சார்
என்ன ஒரு புரளி? இவர் தான் இவர் சொல்ற சார் சொல்கிறாள் அப்பப்போ சுடிச்சு பட்டில் நடந்துச்சு. அதாவது இப்போ திடீர்னு ஓடிக்கிட்டு இருக்குல்ல, இப்போ நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்குல்ல, அதில் நிறைய பொருளிகள் இருக்குது. பசங்க எடுத்து அனுப்புவானுங்க, அசிஸ்டன்ஸ் எடுத்து அனுப்புவானுங்க. இங்கே பார்த்தீங்களா உங்க இப்படி ஒருத்தர் போட்டிருக்கான், அப்படி ஒருத்தர் போட்டிருக்கான்ட்டு. அது பயங்கர ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருள் கேட்ட ஒரு மறக்க முடியாத ஒரு பொருளி, மறக்க முடியாத பொருள். நான் சொல்கிறேன் சார், என் ஒய்ஃப் அனுப்பிச்சு ஒன்று, இந்த லோகேஷ் கனகராஜ் மாரி செல்வராஜ் இப்போ விவரம் அப்படின்னு போட்டு, அதில் பார்த்தா லோகேஷ் கனகராஜ் சொத்து மதிப்பு அப்படின்னு போட்டுருந்துச்சு. இந்த பக்கம் மாரி செல்வராஜ் சொத்து மதிப்பு 90 கோடி அப்படின்னு போட்டுருச்சு. அதுக்கா நான் அப்படியே பார்த்தேன், எங்கே வச்சிருக்கோம் இதை பரிசியார் வந்துட்டே இருந்துச்சு. எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. அது பார்த்துட்டே இருக்கும்போது கடைசியாக ஒன்று போட்டுருந்துச்சு. கடைசியாக வந்து மாரி செல்வராஜ் வந்து மனைவி குழந்தைங்கள்லாம் போட்டிருக்கும்ல, அதில் குழந்தைங்கள ஒரு 4-5 போட்டுருந்துச்சு. இதோட புது அப்போ தான் இன்னும் 5 குழந்தை போட்டிருக்கு, யார் எடிட் பண்ணுறா, எப்படி இப்படி போட்டிருக்காங்க அவங்க பாட்டில் அப்படின்னு சொல்லி. அது நிறைய இருக்குது. அப்படி எல்லா டேரக்டர்ஸ்க்குமே இருக்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம். போய் பார்த்தா எல்லா டேரக்டர் மதிப்பீட்டு பார்த்தா அது கோடிக்கணக்கில் இருக்குது எல்லாமே. சம்பளம் இது சம்பளத்துலேருந்து சொத்து மதிப்புலேருந்து வச்சுக்க கார் இருந்து எல்லாமே பயங்கரமாக இருக்கும். அதை பார்த்து நான் அப்பப்போ பார்த்துட்டே இருப்பேன். எடுத்து நீங்கள் 2 ரோல்ஸ் ராய்ஸ்க்கு நடுவில் நிற்கிற மாதிரிலாம் ஃபோட்டோ பார்த்தேன். ஒரு 200 கோடி வீடு கட்டுறதுக்கு இந்த மாதிரி. ஓஹோ ஓகே. அதுதான் பொருள். அது மட்டும் பொருள் இல்லை, ஏகப்பட்ட பொருள் இருக்குது. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறது வந்து, ஏன் இப்போ என் ஆஃபீஸ்க்கு பெருசாக ஆட்கள் வரவே மாட்டாங்க. இந்த மெயின் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன்னு, என் ஆஃபீஸுக்கு வந்து நண்பர்கள் வந்து நான் வந்து என் ஆஃபீஸ் அலோவ் பண்ணுறது இல்லை. நான் பொதுவாகவே தனியாகவே இருப்பேன் அதிகமாக. என் அசிஸ்டன்ஸு நான் தனியாக தான் வைப்போம். என் அசிஸ்டன்ஸ் வந்து யாருக்குமே ரூம் கிடையாது, என் கூட தான் தங்கியிருக்காங்க. அதனால் எப்போவுமே நாங்கள் மட்டுமே இருப்போம் ஆஃபீஸில். அப்போ நான் நிறைய இந்த செலிப்ரேட் பண்ணுறது, ஃபங்க்ஷன் பண்ணுறது, பார்ட்டி பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? நான் நைட்டு பேசுனா படத்தை பற்றி பேசுவோம், இல்லை அரசியல் பேசுவோம், இல்லை கிரிக்கெட் விளாடுவோம், இல்லை ஷட்டில் விளாடுவோம். இப்படி இவ்வளோ தான் எங்களோட டெய்லி தான் இவ்வளோ. ஆமாம் இவ்வளோ தான். ஆனால் இப்போ இடையில சமீபத்தில் நிறைய வந்துச்சு பொருளி. அது ஆஃபீஸுக்கு போனோம், அது இருந்துச்சு இது இருந்துச்சு, சாப்பாடு ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. யார் வந்தா நம்ம ஆஃபீஸுக்கு, எங்கே நடந்துச்சு இதெல்லாம். அப்போ ஒன்று டக்குன்னு ஃபார்ம் பண்ண உடனே நம்ம சின்ன வயசில் படிப்போம்ல, நிறைய கதைகள்லாம் படிப்போம்ல, அந்த கதைகள் படிக்கும்போது நமக்கு தோணும்ல, எப்படா இது எப்படி அப்படி யோசிச்சானுங்க. அந்த மாதிரி கதைகள் நிறைய யோசிச்சு என் ஹஸ்பண்ட்ஸ் காமிட்டே இருப்பாங்க. எங்கே பாங்க இங்கே ஒருத்த வந்துக்காம்பாங்க அப்படின்ட்டு. பொருளி அதிகமாக, ஆனால் ரொம்ப பயப்பட வச்சிருக்க பொருளெலாம் இருக்குது. ஷார்க் நிறைய வந்துருக்கும். இப்போ அன்றைக்கி ஒரு பேட்டியில் வந்து வடிவேலன் வந்து சொல்லிட்டாரு, இந்த மாதிரி யாராவது அவரை விட ஹைட்டாக யாராவது வந்தால் அவர் அடிப்பார். நான் கூப்பிட்டு கேட்டேன், ஏன் சார் அவரை அடிச்சிங்கண்ணே? அவன் என்ன சார் அவ்வளோ வளர்ந்துருக்கான், அவ்வளோலாம் வளரக்கூடாது. அது நான் கேட்கும்போது புதுசாக இருக்குது, புது டெக்னிக்காக இருக்குது. இந்த வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அது பார்க்கும்போது எனக்கு அது தோணுச்சு. சரி ஓகே. இல்லை, காவியமாக தெரிகிறார் சார். உங்களுக்கு எந்த ஒரு மொமெண்ட்ல மாரி செல்வராஜ் அவர்கள் ஒரு காவியமாக அந்த மாதிரி? நேற்று நாங்கள் அவரை வச்சே காமெடி பண்ணிட்டோம். யாரை வச்சு காமெடி பண்ணலன்னு அவரோட பேட்டி போச்சு. எனக்கு அவர் ஒரு படமும் எனக்கு அப்படி தெரிஞ்சுது. ஒரு படத்தோட ஒரு ஷார்ட்டும் ஒரு ஃப்ரேம்ஸும், பர்டிகுலரா ஒரு சீன், கர்ணன் ஒரு ஷாட்டு, அந்த கழுதை கால் கட்டப்பட்ட அந்த கழுதை, அந்த காலோட கட்டு, அந்த ஹீரோ வந்து அதை அவுத்து விட்டதுக்கப்புறம் அது எடுக்கிற அந்த வேகம், அதோட பாதை, அது ஒன்றும் அது பயங்கரமாக ரசித்தேன் அந்த படம் கர்ணன். ரைட் ஃபென்டாஸ்டிக் சார். வழக்கமாக இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி மாமன்னன் மேலே ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் இருக்குது, படம் வெற்றி அடைய போதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஸோ யூஸ்வலாக ஒரு ட்ரெண்ட் இருக்கும்ல சார், படம் வெற்றி ஆகிட்ட பிறகு டேரக்டருக்கு வந்து ப்ரொடியூசர் சைட்லேருந்து ஒரு காரோ, ஒரு வாட்சோ, ஒரு பைக்கோலாம் கிஃப்ட் பண்ணுவாங்கல்ல சார். என்ன சார் என்ன ரெடி பண்ணி வச்சிருக்காரு? பன்னிக்குட்டி அவருக்கு ரொம்ப பிடிச்சது தானே வாங்கி தர முடியும். ஓகே சார், இப்போ குயிக்காக வந்து ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி. ஓகே சார். இப்போ 2 பேருக்குமே வந்து ஒரு முஸ்தஃபா மொமெண்ட் எப்போ நடந்தது சார்? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை நண்பன் மொமெண்ட் அப்படி வச்சுக்கலாம் சார். நைட்டு ஷூட் முடிச்சு நைட் மீட் பண்ணிக்குவோம். அப்போ கூப்பிடுவாரு. என் ரூமில் இருந்து பார்த்தா இவருக்கு வேறு பில்டிங், நான் வேறு பில்டிங் தான், ஒரே ஹோட்டல் தான். இவர் மொட்டை மாடி சேர்ந்து ஒரு ரூம் எடுத்துருந்தார், நான் மொட்டை மாடி இல்லாத ரூம் எடுத்தேன். ஆனால் நான் என் ரூம்லேருந்து கண்ணாடி வழியாக பார்த்தா இவன் எங்கள் மொட்டை மாடியில் என்ன பண்ணுறான்னு தெரியும் எனக்கு. ஓகேங்களா? என்ன பண்ணாலும் எனக்கு தெரியும்.
நான் போகும்போது பார்த்து மொட்டை மாடியில் ஸ்க்ரீன் ரெடி பண்ணியிருந்தார் நிறைய படங்கள் பார்க்கறதுக்காக. அங்கே ஓடுற படமே எனக்கு தெரியும். ஓகேங்களா, அவர் ரூம்லேருந்து என் ரூமில் ஒரு படத்தை உட்காந்து பார்ப்பேன். ஆமாம், நான் இங்கேருந்து ஃபோன் பண்ணுவேன், எப்படி சார் போயிட்டு போனோம், எப்படி தெரியும் உங்களுக்கு? எங்கே நீங்கள் பார்த்தீங்க? இப்போ தான் அது என்ன ரிலீஸ் ஆகாத படம், அது ரிலீஸ் ஆகாத படம் மொட்டை மாடியில் ஓடிட்டு இருக்கோம். உடனே நான் வந்து எங்கே சார் என் ரூம்லேருந்து பார்த்தா நீங்கள் அங்கே பண்ணுறதெல்லாம் தெரியும், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அதுலேருந்து தான் அப்போ நீங்கள் வாங்க முதல்ல கிளம்பி அப்படின்னு நான் கிளம்பி போவேன். அடிக்கடி அந்த மொட்டை மாடியில் மீட் பண்ணிக்க வேண்டிய பேருமே ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்பா, விடவே மாட்டார். சார் நாளைக்கு காலையில் ஷூட்டு சார், சார் இருங்க சார் போகலாம் சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்து தான் திருப்பி நாளைக்கு கிடைக்கும். அதான் ரெண்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்போம். அப்போ படம் பார்ப்பாரு. படம் பார்த்துட்டு இருக்கும்போதே சார் ஓகே இந்த அங்கே தான் நான் பார்த்தேன் ப்ரொடியூசர் வந்து படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறத நான் பாவமாக பார்த்துட்டு இருந்தேன். என்ன காரணம்னா இது எங்கேயோ ஒருத்தர் இந்த படத்தை டைரக்டரோ ப்ரொடியூசரோ எங்கேயோ ஒருத்தன் உதய் சார் படம் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல சார், அப்படியே பார்த்து இப்போ போகுது என்ன ரியாக்ஷன் லைவா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம் ஆஃப் பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்க வெயிட் பண்ணுவாங்கல்ல, நாளைக்கு சொல்லிக்கலாம் என்ன செய்ய முடியும், படம் பார்க்க மூடு இல்லை, அது போகவே மாட்டேங்குது, நான் என்ன செய்வேன், போகணும்னு பார்க்க போக மாட்டேங்குது அப்படின்றது ரிசல்ட் அங்கேயே தெரிஞ்சிடும். சார் இந்த ஓட்டுற ஆப்ஷன்லாம் உங்களுக்கு கிடையாதா சார்? ஓட்டி ஏன்னா அது பண்ண மாட்டார், ஓப்பனாக அவங்ககிட்ட சொல்லிடுவார், நான் பாதி படம் தான் பார்த்தேன், படம் போக மாட்டேங்குது, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்போ உங்கள் இஷ்டம். அப்போ பாதி படத்துலேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிலாம் செட் ஆகாது அப்படின்னு ஓப்பனாக அங்கேயே சொல்லிடுவார். அது யாராக இருந்தாலும் சரி தான், யோசிக்கவே மாட்டார். உடனே ஃபோன் பண்ணி அவன் கேட்பாங்கல்ல சார் பார்த்தீங்களா சார் அப்படின்ட்டு, நல்லா இருக்க படத்தையும் சொல்லுவார். அதான் ஆச்சரியமாக இருக்குது, நல்லா இருக்க படத்தையும் பாதி தான் பார்த்துருப்பாரு, எங்கள் படம் ஓடிடுங்க நான் பாதி தான் பார்த்தேன் அப்படின்பாரு. நான் அப்போ கேட்பேன் ஆச்சரியமா, எப்படிங்க பாதி தான் பார்த்தீங்க படம் ஓடிடுன்னு சொல்கிறீங்க அவங்ககிட்ட. சார் ஓடியும் சார், கண்டிப்பாக அது ஓடும் சார், வாங்க சொல்லிடுங்க வாங்கிங்க, அவ்வளோதான். அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துடுவார் பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் அதே மாதிரி ரிசல்ட் பார்க்கும்போது எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க படம் ஹிட் அந்த மாதிரி மொமெண்ட்? ஆமாம் சார், லவ் டுடே எனக்கு லவ் டுடே வந்து தான் பாதி தான் பார்த்தார், பார்த்துட்டு எனக்கு சொன்னார், எனக்கு சொன்னார் லவ் டுடே ஹிட் ஆகும் சார் படம் அப்படின்னாரு. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டிங்களா அப்படின்னு கேட்டேன். நான் முதல் கேள்வி நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்களா தான் கேட்பேன், ஃபுல்லாக பார்த்துட்டிங்களான்னு கேட்டேன். நான் பாதி பார்த்தேன் சார். அப்போ எப்படி சொல்கிறீங்க செகண்ட் ஹாஃப் நல்லா பார்க்கலாம்ல அப்படின்னா, இல்லை கண்டிப்பாக அந்த படம் ஓடும் நீங்கள் என்ன பாருங்க அப்படின்னாரு. ஓகே, அதே மாதிரி அந்த படம் பெரிய ஹிட். ஸோ இப்போ உதய் சாருக்கு ஒரு கொஸ்டின். ஸோ எப்பயுமே மாரி சார் வந்து சீரியஸான படங்கள் தானே எடுக்கிறாரு. இப்போ அவரோட படங்கள்ல இருந்து ஒரு படத்தை வந்து நீங்கள் பார்ட் 2 எடுக்கணும் அப்படி ஒரு விஷயம்னா எந்த படம் எடுப்பீங்க? பரியரும் பெருமாளா? அப்படி இல்லை, அவருடைய படங்கள். ஆமா, நான் சொல்றேன் ஆப்ஷன். ஒன்று நண்பேண்டா, இன்னொன்று கதிர்வேலனின் காதல், இன்னொன்று அவர் ரொம்ப ஒரு கல் ஒரு கண்ணாடி. எதுக்கு நீங்க பார்ட் 2 எடுப்பீங்க? நான் ஓகே மட்டும் தான் பார்த்துருக்கேன், நண்பேண்டா பார்க்கல. சரி, நல்ல வேலை பார்க்கல. கதிரேன் காதல் பார்த்தேன், பாதி பாத்தீங்களா சார்? பார்த்தேன், ஞாபகம் ஒரே மாதிரி தான் இருக்கும். டிவில பார்த்தேன் ஞாபகம். அதான் சந்தேகமா இருக்கு எனக்கு. சரி, சரவணன் இருக்கு பயமே அது பாட்டு பார்த்துருக்கேன். எம்புட்டு இருக்கு ஆசை மட்டும் பார்த்துருக்காரு. பாட்டு ஓடிட்டு இருக்காது, அது பயங்கர ஹிட் அந்த பாட்டுலாம். அந்த எம்புட்டு இருக்குது ஆசை தானே சார்? அது பாட்டு என் ஒய்ஃபே அனுப்புவாங்க லிங்க் எனக்கு. அது வந்து கோடி வேணுமா எம்புட்டு இருக்கு அந்த பாட்டு பயங்கர ஹிட். யுகபாரதியன் நான் யுகபாரதியன் கூட மீட் போனாலே அதெல்லாம் சொல்லுவாங்க எல்லாருமே, எம்புட்டு இருக்குது ஆசை பயங்கரமாக ஹிட். நான் கேட்பேன் எப்படி இப்படி எழுதுனீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டேன். ஓகே எனக்கு வந்து நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. உதய் சார் நடிக்கிறாருன்ட்டு நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் தானே நான். படம் பார்க்க நான் எங்கள் டைரக்டர்ஸ்லாம் போனோம், ராம் சார் எல்லாம் அசிஸ்டன்ஸ்லாம் தான் போனோம் எல்லாருமே. சரி உதய் சார் படம் நடிக்கிறாருன்னு சொல்லிட்டு தான் போகிறோம், எந்த எதிர்பார்ப்புமே அதில் இல்லை. ஆனால் பயங்கரமாக 2 படத்துக்கு தான் நடந்துச்சு எனக்கு. அப்படி ஒன்று காஞ்சனா, நான் எங்கள் டைரக்டர் ஒன்றா போய் நாங்கள் சீரியஸ் ஃபிலிம் மேக்கருங்க மறந்து சிரிப்போம்ல, விழுந்து சிரிச்சது காஞ்சனா இது. அப்புறம் ஓகே சிரிச்சுட்டே இருந்தாங்க. ஓகே, ஃபென்டாஸ்டிக் சார். ஸோ அடுத்த கேள்வி. ஸோ உங்கள் 2 பேரும் வந்து இந்த பர்சனல் விஷயங்கள்லாம் கூட ஷேர் பண்ணிப்பீங்களா சார்? ஸோ அப்படி பார்க்கும்போது யாருக்கு வந்து ஒரு கேள்வி, ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு என்ன மாரி செல்வராஜ் அவர்களுக்கு? டக்குன்னு சரி நீங்கள் சொல்லிடுறீங்க சார். சாப்பிடவே மாட்டாரா? சாப்பிடவே மாட்டார், லஞ்ச் பிரேக் விட மாட்டார். ஒரு நாள் கூட எனக்கு தெரிஞ்சு இந்த 120 நாளில் வந்து ஒரு 5 நாள் பிரேக் விட்டால் பெரிய விஷயம். சொல்லுவார் எதுக்குங்க லஞ்ச் பிரேக்கு, சாப்பிட்டு என்னத்தை கிழிக்க போகிறீங்க சார்? மனுஷன் சாப்பிட்டு வந்துடுறோம் சார்.
நானும் வடிவேல் அண்ணனும் 3 மணி 4 மணிலாம் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வர சொல்லி அந்த கேப்லலாம் சாப்பிட்ருக்கோம். சார் அவருக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்டு பிரியாணி தான். ஓகே சூப்பர் சார். அவர் வந்து பிரேக் கேட்கும் போது வருவார், சார் இன்னைக்கா பிரேக் விட்டுருங்க, ஏன் இன்னைக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன். பிரியாணி ரொம்ப பிடிக்கும் சார். உங்க ஃபேவரட் ஃபுட்டு? என்னோட ஃபேவரட் தயிர் சாதம். தயிர் சாதம் நம்பவே அது ஈஸியாக சீக்கிரம் சாப்பிட்றலாம். டக்குன்னு சாப்பிட்ருவேன். தயிர் சாதம் மட்டும் சொல்ல முடியாது, எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபுட் இருக்கும்ல, தனியாக கூட்டு இல்லாமல் தனியாக குழம்பு இல்லாமல் ஃபுட் இருக்கும்ல, அது ஆமாம் அப்படியே எடுத்து சாப்பிட்ற மாதிரி. ஓகே சார். ஃபைனல் क्वेश्चन உங்களுக்கு சார். இந்த क्वेश्चन மாரி செல்வராஜ் சார் வந்து எந்த சங்கத்தோட தலைவராக இருந்தார்? அவர் கூட சங்க தலைவராக இருந்திருக்காரு. ஸோ அது வந்து எந்த சங்கத்தோட தலைவர்? ஆப்ஷன் இருக்கு சார். ஆப்ஷன் இருக்கு. அடங்கா தமிழன் விஜய் ரசிகர் மன்ற தலைவன், புளியங்குளம் அமர்கலம் விஜய் ரசிகர் மன்றம் என்ன சொல்லியிருக்காரு? விஜய் ரசிகர் மன்ற தலைவராக சொல்லியிருக்காரு. ஓகே சார். ஸோ போதும்னு நினைக்கும் போது அந்த கடைசி ஸ்வீட்டை பார்க்கும்போது எப்படி ஒரு ஆசை வருமோ சார், நீங்கள் பாதி ஏங்ஸ்டிங்கன்னு புரியுது சார். அந்த ஒரு கன்க்ளூஷனை மட்டும் கொடுத்துருவேன் சார். அது வேறு எப்படி அடுத்த ஸ்வீட் பண்ண ஞாபகம் வருதோ, நீங்கள் கடைசி படம்னு சொன்ன உடனே ஒரு இன்டர்வியூவில் சொன்னீங்களே, ஒரு வேளை நான் அடுத்து படம் பண்ணுறதா இருந்தால் அது மாறி கூட இருக்குன்னு. ஸோ அந்த ஒரு சந்தோஷத்தோடையே இது ஒரு நிறைவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ மாமன்னன் ஆல்ரெடி நிறைய கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை படம் பெறுன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். Galatas Mari Selvaraj Fans Festival, sponsored by Ramraj Cotton, Jaychandran Textiles, Book It Cabs, GT Holidays, Sunland Refined Sunflower Oil, Sura School Guides, Sri Kumran Thangamaligai. Hospitality partner, Crown Plaza, Chennai.